போட்டியிலிருந்து விலகுவாரா சிறுத்தை தலைவர்? தமிழக சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறதா சிறுத்தை தலைவர் திடீர்னு அறிவிச்சது அவங்க கட்சியில மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள்லயும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கான். அந்த அறிவிப்போட பின்விளைவுகள் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சதால அவரை சமாதானப்படுத்தி போட்டியில இருந்து விலக வைக்கிறதுக்கான முயற்சிகளும் நடக்குதாம். ஆனா துரோகம் செஞ்ச தன்னோட கட்சி நிர்வாகிகள் மேலையும் கட்சியை உடைக்க முயற்சி செஞ்ச கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மேலையும் சிறுத்தை தலைவர் கடுமையான கோபத்துல இருக்காராம். தன்னோட அரசியல் அனுபவத்துக்கும் பக்குவமான போக்குக்கும் உரிய மரியாதையோ அங்கீகாரமோ கூட்டணியில கிடைக்கல அப்படிங்கிறது சிறுத்தை தலைவரோட வருத்தமா. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ ஆசைப்படாம கொள்கைக்காக எத்தனையோ சமரசம் செஞ்சுக்கிட்டு அரசியல் களத்துல போராடிக்கிட்டு இருக்கிற தனக்கு துணையா இருக்கிறவங்க சந்தர்ப்பவாதிகளா மாறி தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு வேதனைப்படுறாராம். இத்தனை நாளா சூரிய கட்சி மேல வச்சிருந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் இழந்துட்டு வரத சொல்றாங்களாம். அது மட்டும் இல்லாம அநியாயங்களை எதிர்த்து குரல் கொடுக்கறதுல சிறுத்தைகளோட சீற்றம் இப்ப குறைஞ்சிட்டதாலதான் புதுசா வந்திருக்க விசில் தலைவருக்கு பின்னால இளைஞர்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதும் அவரை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கான். மாநில அரசியல்ல கவனம் செலுத்தி பழையபடி களத்துல இறங்கி தீவிர அரசியல் செய்யறதுதான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு சிறுத்தை தலைவர் நினைக்கிறாராம். ஒரு பக்கம் சிறுத்தை தலைவர் இப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கிற நேரத்துல இந்த தேர்தல் முடிவு சூரிய கூட்டணிக்கு சாதகமா இருக்காதுன்னு வர ரிப்போர்ட்கள் ஆளுங்கட்சிய ரொம்பவே யோசிக்க வைக்குதாம். ஒருவேளை மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாம போனா கட்சியையும் கூட்டணியும் காப்பாத்துறதுக்கான டேமேஜ் கண்ட்ரோல் பிளான் பத்தி இப்பவே தீவிரமா ஆலோசனை நடக்குதாம். இப்படி இருக்க நேரத்துல சிறுத்தை தலைவர் சட்டமன்ற தேர்தல்ல ஜெயித்தா எம்பி பதவியை ராஜினாமா செய்யணும். அந்த தொகுதிக்கு உடனடியா வர இடைத்தேர்தல ஆளுங்கட்சியா இல்லாம எதிர்கொள்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதனால கைவசம் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சிறுத்தை தலைவரை யோசிக்க சொல்றாங்களாம். அதோட போட்டி கடுமையா இருக்கிற நேரத்துல மாநிலம் முழுக்க பிரச்சாரத்துக்கு போகாம ஒரே தொகுதியில முடங்கிறது சரிதானான்னு கேள்வி எழுப்பி சிறுத்தை தலைவரை சிந்திக்க வைக்கிறாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஒருவேளை சூரிய கூட்டணியே மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா கூட துணை முதல்வர் பதவி ஒரு பிரச்சனையா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சூரிய கட்சி நினைக்குதாம். எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் ஏற்பட்டா துணை முதல்வர் பதவி ஆட்சியில பங்கு அப்படிங்கிற வாய்ப்புகள் சிறுத்தை தலைவருக்கு இருக்கிறதும் சூரிய கட்சி தரப்ப ரொம்பவே யோசிக்க வைக்குதாம். அதனால எப்படியாவது வேட்புமனுவை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கான். ஆனா எடுத்த முடிவுல பின்வாங்காம தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு தேர்தலுக்கு பின்னால அதிரடி அரசியல் செய்யறதுக்கு சிறுத்தை தலைவர் தயாராகிட்டு இருக்கிறதா அவருக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க. அப்படியா? சரி.